தேங்க்யூ சார். இந்த நிறைய அவங்க நம்ம உங்கள் பேர் தெரியல எனக்கு, சாரி. சப்னா சொன்ன மாதிரி வந்துட்டு வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ நான் சொன்ன ஆண் பெண் தான். வெற்றி இல்லாமல் தோல்வியும் இல்லை, தோல்வி இல்லாமல் வெற்றியும் இல்லை. எனக்கு வந்துட்டு ஒரு 2014 இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தோல்வியான ஒரு டைம் இருந்தது. 3 வருஷம் ஒரே படம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு லுக் இருந்தது, அந்த ஒரு மாயையில் என்னை அப்படியே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, என்னடா அப்படி இருக்கேன்னு. படமும் சரியாக போகல, தோல்வி அடைஞ்சிது. ஸோ அப்போ நான் யோசித்தேன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு யோசித்தேன். நான் தப்பாக நடிச்சிருக்கேனா, நான் வந்துட்டு தப்பான கதையை செலக்ட் பண்ணனா, நான் அப்படி யோசிக்கும் போது என் சைட்லேருந்து எந்த ஒரு தப்பும் எனக்கு தோணலை. அப்புறம் நம்ம எதுக்கு தோண்டு போனோம், உன் சைடில் தப்பு இல்லாதப்ப. அடுத்த வருஷமே 3 ஹிட்டு ஒரே வருஷம். ரோமியோ ஜூலியட், பூலோகம், தனி ஒருவன் 3 ஹிட்டு கொடுத்தேன் நான். அது வந்துட்டு ஏன் அப்படின்னா அந்த ரியலைசேஷன் தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒருத்தர் தோற்று போய் துவண்டு போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சவர்னு சொல்கிறோம். அது கிடையாது. அவர் திருப்பி தோல்வி அடைஞ்சவர். திருப்பி எந்திரிச்சிட்டாருன்னா அவர் தோல்வியே கிடையாது. இந்த வருஷம் நான் திருப்பி எந்திரிப்பேன்னு சொல்ல வரேன். வேற ஒன்று. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கான நிறைய நல்ல படங்கள் ஒரு லிஸ்ட் என்கிட்ட இருக்குது. நல்ல லைனப்ஸ் என்கிட்ட இருக்குது. நல்ல திறமையான டைரக்டர்ஸ் என் கூட இருக்காங்க. அடுத்தது சுதா கொங்கரா மேம் கூட இன்னொரு படம் பண்ணுறேன், பெண் இயக்குனர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பெண் இயக்குனரை வேறு எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால அப்படி தான் நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய டேர்ம் கிடையாது, டைரக்டர், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நல்ல மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. கிளியராக திங்க் பண்ண முடியுது. அண்ட் சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். காதலிக்க நேரமில்லை பற்றி கொஞ்சம் பேசிடுறேன். இந்த படம் வந்துட்டு பாலச்சந்தர் சார் எப்படி அவருடைய ஈரால நிறைய விஷயங்களை உடைச்சு புதுசாக எந்த நெருடலும் இல்லாமல் காமிச்சாரோ, அந்த மாதிரி கிரு வந்துட்டு இந்த படத்தை ஆஸ் அ ஃபீமேலாக அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாலச்சந்தர் சாருக்கு கிடைச்ச அந்த பேர் இந்த படத்து மூலமா கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படம் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு. உண்மைகள்லாம் ஒளிச்சு வச்ச உண்மைகள் கூட கிடையாது, நம்ம ஏற்றுக்க முடியாத உண்மைகளை வந்துட்டு வெளிக்கொண்டு வந்திருக்கு.